ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, 10 கிலோவாட் ஆன்-கிரிட் சோலார் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு கமர்ஷியல் மீட்டருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கமர்ஷியல் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட்ல நம்ம என்ன பேனல் என்ன இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 10 கிலோவாட் ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சோலார் பேனல் நம்மளுடைய ஃபேவரட் சோலார் பேனல் ரெனியூசிஸ் 635 வாட் பீக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பைஃபேஷியல் டெக்னாலஜி வித் டாப்கான். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத என்னுடைய ப்ரீவியஸ் கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் நம்ம இந்த சைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து த பெஸ்ட் இன்வெர்டர் தான் சொல்லுவோம். பட் ஆனால் இந்த சைட்டில் நம்ம சொல்ல போகிறோம் த வேர்ல்டு பெஸ்ட் இன்வெர்டர் ஃபார் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுவும் ஆல்வேஸ் நம்மளுடைய சன்க்ரோ அண்ட் சோலிஸ் இந்த ரெண்டு இன்வெர்டர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆமாங்க, இந்த சைட்டுக்கு நாங்கள் 10 கிலோவாட் ஆன்-கிரிட் இன்வெர்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது. அது மட்டும் இல்லை, திருச்சியில் எங்களால் கண்ணை திறக்க முடியலை, அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்கு. ஸோ ஃபுல் ப்ரொடக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கமர்ஷியல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து மேக்ஸிமம் 5 feet ஹைட் தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர். ஸோ கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் டைல்ஸ், எங்களால் சுத்தமாக கண்ணை திறக்க முடியல. ஸோ எஃபிஷியன்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஓகேங்க, கம் டு த பாயிண்ட். நம்ம கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டு, ஸோ கமர்ஷியல் வந்து யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கமர்ஷியல் அப்படிங்கிறது வந்து இப்போ ரெசிடென்ஷியலை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். ரெசிடென்ஷியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டே நைட்டு யூஸ் பண்ணுற 20 யூனிட்டுக்கும் நீங்கள் ஒரு 5 கிலோவாட் சோலார் பேனல் போட்டு உங்களால் பில்லை 0 பண்ணிட முடியும். ஏன்னா பகலில் 10 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க, நைட்டில் 10 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க. பட் பகல்லையே நம்ம வந்து 20 யூனிட்டும் எனர்ஜி பண்ணி 10 யூனிட்டை லைவாக யூஸ் பண்ணிக்கிறோம். 10 யூனிட்டை இபிக்கு கொடுத்துட்டு நைட்டில் திரும்ப வாங்கிக்கிறோம். ஸோ 20 - 20 0 அப்படின்ற மாதிரி நமக்கு ரெசிடென்ஷியலில் ஒர்க் ஆகும். பட் இங்கே கமர்ஷியல்னு எடுத்துக்கிட்டோம்னா, சாரிங்க என்னால் சுத்தமாக கண்ணை திறக்க முடியல. ஓகே, கமர்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கமர்ஷியலில் வந்து நீங்கள் லைவாக யூஸ் பண்ணுற எல்லா எனர்ஜியும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். பட் நீங்கள் வந்து இபிக்கு கொடுத்துட்டு திரும்ப வாங்கணும் அப்படின்னா அது அவங்க இபிக்கு கால்குலேட் பண்ணுறது வந்து ₹2.60 தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாமல் லைவாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணால் அது நமக்கு லாஸ் தான். ஸோ அப்போ இது எப்படிங்க பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்னிங் 7 மணிக்கு நம்ம வந்து மீட்டரில் ரீடிங் நோட் பண்ணணும். செகண்ட் ஈவினிங் 5 மணிக்கு ரீடிங் நோட் பண்ணணும். இது வந்து கமர்ஷியல் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அந்த கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ல இன்னும் சில வித்தியாசம் இருக்கு, சொல்றேன். ஸோ மார்னிங் 7 o'clock ரீடிங் நோட் பண்றோம், ஈவினிங் 5 o'clock ரீடிங் நோட் பண்றோம். இந்த இன்பிட்வீன் டைம்ல நம்ம வந்து எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த கிலோவாட்டுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த யூனிட்டுக்கு மட்டும் நம்ம வந்து சோலார் பேனல் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மார்னிங் 7 o'clock ரீடிங் நோட் பண்ணி ஈவினிங் 7 o'clock ரீடிங் நோட் பண்ணாங்க 3 days. இது வந்து ஒரு இன்ஸ்டியூட். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டியூட்ல மார்னிங் ஒரு 9 மணிக்கு அவங்க வந்து ஃபேன் லைட் ஆன் பண்றாங்க அப்படின்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும், காலேஜ் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபேன் லைட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி வர லைன். இப்போ மீட்டர்ல நம்ம ரீடிங் நோட் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 - 65 யூனிட் வந்து டே டைம்ல மட்டுமே அவங்க கன்சியூம் பண்றாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய சோலார் சிஸ்டம் 10 கிலோவாட் சோலார் சிஸ்டம் ஒரு நாளைக்கு 50 to 60 யூனிட் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு டே டைம் கன்சப்ஷன் ஃபுல்லாக நம்மளுடைய அண்டர் சோலாரில் கிடைச்சிரும். ஸோ நைட்டு கன்சப்ஷன் மட்டும் அவங்க வந்து டைரெக்டாக இபிக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க, அடுத்து இது யாருக்கு பெனிஃபிட்? கமர்ஷியலில் நிறைய கமர்ஷியல் மீட்டர் இருக்கு. லைக் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ஒரு ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்களா, ஸ்டே பண்ற ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா டே டைம்ல வந்து மோஸ்ட்லி யாருமே ஹோட்டல்ல ஸ்டே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆனால் கமர்ஷியல் மீட்டர் தான். ஸோ அவங்களுக்கு டே டைம் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நைட்ல தான் அவங்களுக்கு யூசேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு போடலாமான்னா அது யூஸ்லெஸ். ஓகேங்களா? பட் இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கிறோம். அந்த காலேஜ்ல மார்னிங் வந்து 9 மணிக்கு இல்லை 8:30 மணிக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க. ஸோ வந்ததுமே ஃபேன் லைட் போட்டுருவாங்க. ஸோ அப்போ டே நைட் இப்போ மார்னிங் போடுற ஃபேன் லைட்டு கண்டினியூ நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு 10 கிலோவாட் வந்து மார்னிங் ஒரு 8 மணிக்கு 10 கிலோவாட் லோடு வந்து ஆன் பண்ணாங்கன்னா
இந்த 10 கிலோவாட் சிஸ்டமும் 100% நமக்கு வந்து டே டைம்லயே யூட்டிலைஸ் ஆயிடும். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒன்று ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், அடுத்து வந்து வெல்டிங் ஷாப்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒர்க் ஷாப்பு, மிஷினரிஸ் யூஸ் பண்ற ஒர்க் ஷாப்பு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில மிஷின் ஆன் பண்ணாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கண்டினியூ நைட் ஷிஃப்ட்டும் ஓடும் சம்டைம். பட் ஆனால் டே வந்து நமக்கு 100% யூட்டிலைசேஷனாக இருக்கணும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணணும் நம்ம. அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து சோலார் சிஸ்டம் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து கமர்ஷியல் மீட்டருக்கு சோலார் சிஸ்டம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பாய்ங்க.